அலங்காநல்லூரில் அதிமுகவினர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தேனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி பணப்பட்டுவாடில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சண்முகராஜா. என்ன நடந்தது, விவரங்கள்? நிச்சயமாக தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள திரு நாராயணசாமி இவர் இன்று தேனி நாடாளுமன்ற தொகுதி சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அலங்காநல்லூர் ஒன்றிய பகுதியில் தனது பிரச்சாரத்தை துவக்கினார். இன்று காலை முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி குமாரம் எனும் கிராமத்தில் இருந்து பிரச்சாரத்தை துவக்கினார். குமாரத்திலிருந்து கோட்டைமேடு, அலங்காநல்லூர் என பல்வேறு கிராமமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் பிரச்சாரம் செய்து சென்றவுடனே கல்லணை எனும் கிராமத்தில் அங்குள்ள அதிமுக நிர்வாகி ஒருவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட பெண்களை வரிசையில் நிறுத்தி ஒவ்வொருவருக்கும் பெண் ஒருவருக்கு 100 வீதம், தலைக்கு 100 வீதம் பணப்பட்டுவாடா செய்தார். இதனை அங்குள்ளவர்கள் வீடியோ எடுத்தார்கள். அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த அதிமுக நிர்வாகி தொடர்ந்து பணப்பட்டுவாடா செய்து வந்தார். இது அப்பகுதியில் சிறிது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுபோன்று பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்வதாக புகாரும் எழுந்துள்ளது. மேலும் பிரச்சாரத்தில் 5 வாகனங்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என விதி உள்ளது. ஆனால் அதிமுகவினரின் இந்த பிரச்சாரத்தில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அணிவகுத்து சென்றன. இப்படி தொடர்ந்து தேர்தல் விதிமீறல்கள் நிறைய உள்ளது. தொடர்ந்து அதிமுகவினர் தற்போது அலங்காநல்லூர் ஒன்றிய பகுதியில் கிராமமாக சென்று தங்களது பிரச்சாரத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.